வணக்கத்துடன் பிடி நியூஸ் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் கலவையான்பேட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோயிலில் பாரத சொற்பொழிவு மற்றும் அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா சீர்வரிசை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கலவையான்பேட்டையைச் சேர்ந்த காமாட்சி வீடு 5வது தலைமுறையாக இவர்கள் தொடர்ந்து இந்த அற்புதமான சீர்வரிசையை சிறப்பாக திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு இன்று கொண்டு வந்து, குறிப்பாக இவர்கள் காமாட்சி வீடு வகையறாவைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இன்று திரௌபதி அம்மனுக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம், மகா தீபாராதனை நடந்து முடிந்து பின்பு மதியம் நேரத்தில் மகாபாரதத்தை 2 மணி அளவில் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது கலவையான்பேட்டையில் உள்ள காமாட்சி வீடு வகையறாவைச் சேர்ந்த அனைத்து குடும்பத்தாரும் ஒன்றிணைந்து அம்மனுக்கு பல்வேறு விதமான பழ வகைகள் மற்றும் அன்னதானத்திற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களை எல்லாம் சீர்வரிசையாக ஊர்வலமாக தாரை தப்பட்டை வான வேடிக்கையுடன் சிறப்பான முறையில் அம்மனுக்கு எடுத்து வந்து சிறப்பு படையலிட்டு அதை பக்தர்களுக்கு எடுத்து வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் காமாட்சி வீடு வகையறாவைச் சேர்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் சிறப்புகள் செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து மகாபாரத சொற்பொழிவு தொடங்கப்பட்டது. 2 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த மகாபாரத சொற்பொழிவு மாலை 5 மணி வரை தொடர்ந்து பக்தி பரவசத்தோடு பல்வேறு விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தினார்கள். இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த மகாபாரத சொற்பொழிவை கேட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் அருளை பெற்றனர். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சீர்வரிசையை காமாட்சி வீடு வகையறாக்கள் செய்தார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு. பக்தி செய்திக்காக கலவையான்பேட்டையில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் கலவையான்பேட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோயிலில் பாரத சொற்பொழிவு மற்றும் அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா சீர்வரிசை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கலவையான்பேட்டையைச் சேர்ந்த காமாட்சி வீடு 5வது தலைமுறையாக இவர்கள் தொடர்ந்து இந்த அற்புதமான சீர்வரிசையை சிறப்பாக திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு இன்று கொண்டு வந்து, குறிப்பாக இவர்கள் காமாட்சி வீடு வகையறாவைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இன்று திரௌபதி அம்மனுக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம், மகா தீபாராதனை நடந்து முடிந்து பின்பு மதியம் நேரத்தில் மகாபாரதத்தை 2 மணி அளவில் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது கலவையான்பேட்டையில் உள்ள காமாட்சி வீடு வகையறாவைச் சேர்ந்த அனைத்து குடும்பத்தாரும் ஒன்றிணைந்து அம்மனுக்கு பல்வேறு விதமான பழ வகைகள் மற்றும் அன்னதானத்திற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களை எல்லாம் சீர்வரிசையாக ஊர்வலமாக தாரை தப்பட்டை வான வேடிக்கையுடன் சிறப்பான முறையில் அம்மனுக்கு எடுத்து வந்து சிறப்பு படையலிட்டு அதை பக்தர்களுக்கு எடுத்து வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் காமாட்சி வீடு வகையறாவைச் சேர்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் சிறப்புகள் செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து மகாபாரத சொற்பொழிவு தொடங்கப்பட்டது. 2 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த மகாபாரத சொற்பொழிவு மாலை 5 மணி வரை தொடர்ந்து பக்தி பரவசத்தோடு பல்வேறு விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தினார்கள். இதில்